ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா பிங்க் கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி கொஞ்சம் லைட்டாக அந்த வெந்துடும் இல்லையா, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அந்த இறா இருக்கு இல்லையா, ப்ரான், அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விடுறேன். நல்லா அது லேசாக வெந்து வரும் இல்லையா, தானாகவே தண்ணி விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இது வந்து வீட்டிலே தான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா. அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. எல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்குங்க. கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னா ப்ரான் இருக்குல்ல, இறா வந்து ஹார்ட் ஆகிடும், எல்லாருக்கும் தெரியும், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் இதில். அதுக்கப்புறம் தண்ணி 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி, புதினா இருக்கு இல்லையா, அதையும் வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. சேர்த்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதுமே ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறோம் இல்லையா, பொன்னி ரைஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு டைம் சாப்பிட்றோன்னா 2 டைம் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பொன்னி அரிசி என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி நம்ம சாதம் கிண்டும் போது கூட பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எப்பொழுதுமே ஜீரக சம்பா, பாஸ்மதி தானே சாப்பிட்ருக்கோம். பொன்னி ரைஸ்லேயும் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம இந்த சின்ன சாதாரண ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொன்னி ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக, அரிசிலாம் உடையாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். சாதம் பாருங்கள் உடையாமல் நல்லா இருக்குது. நைட்டு வரைக்கும் நம்ம வச்சுருந்தா கூட அந்த சாதம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க அந்த பொடி ரைஸில் பண்ணுறது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.